இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி அனிமேட்டட் மெத்தாலஜி வெப் சீரிஸான குருஷேத்ரா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா வாங்க. இந்த சீரீஸோட கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது குருஷேத்ரா இடத்துல நடந்த அந்த மகாபாரத யுத்தம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த யுத்தம் நடந்துச்சுங்க. டோட்டலாக 18 நாள் அந்த யுத்தம் நடந்துச்சு. அந்த 18 நாளுமே என்ன ஆச்சு, அந்த யுத்தம் நடக்க காரணம் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சில மாவீரர்கள், அவங்க அந்த யுத்தத்தில் கொடுத்த பங்கும் அண்ட் அவங்களோட பேட் ஸ்டோரியும் நான் லீனியராக நரேட் பண்ணுற ஒரு வெப் சீரிஸ் தான் குருஷேத்ரா. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இவங்க இந்த வெப் சீரிஸை யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு நரேட் பண்ணுறாங்கன்னா, அதாவது மகாபாரத்தில் 18 நாளுமே யுத்தத்தை பார்த்த ஒரு கேரக்டர் யாருன்னா சஞ்சயா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு இந்த வெப் சீரிஸை நரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா மகாபாரதம் மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுத்து அதை நான் லீனியர் நரேஷனோட அனிமேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். பட் அது இந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக், விஷுவல்ஸ், தமிழ் டப்பிங், இந்த சீரிஸோட பெரிய பாஸ்ட்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஓவரால் எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு மகாபாரதம்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த சீரிஸை ஒரு வாட்டியே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.